ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெகதீஷ் மீனாவுடைய கோகனட் மில்க் ஷாம்போடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் என்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் எல்ஏ ஆர்கானோ ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைமில் எனக்கு செட் ஆகலைன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே இந்த ஷாம்பு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணியுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிறதுக்கப்புறம் வரத்துக்கும் சேர்த்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது என்கிட்ட ஷாம்பு ஸ்டாக்கே இல்லை. நான் எல்ஏ ஆர்கானோ ஷாம்பு எனக்கு செட் ஆகலைன்னு வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால் நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறது, இந்த 2 வீக்ஸ் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருந்தேன். அந்த டைமில் நான் சரி வேறு வழியில் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் மீர சீக்காய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 2 டேஸ் யூஸ் பண்ணி என்னாச்சுன்னா, என்னுடைய ஹேர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே எல்ஏ ஆர்கானோ ஷாம்பு செட் ஆகாமல் ஹேர் ஃபால் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஷாம்பு வரவும் லேட் ஆச்சுனால இது யூஸ் பண்ணி இன்னும் ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தது. இந்த ஷாம்பு எப்போ வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் என்னென்னா, நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்ஸ்க்கான குவான்டிட்டி இருக்கிற ஷாம்பு வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஷாம்பு ஆர்டர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் வாங்கும் போது மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு 4 டேஸ்லேயே ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்கு நான் அமேசானில் வாங்கலைன்னு கேட்டிங்கன்னா, இவங்கக்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டாக் விட்ட உடனே மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு ஆஃபர், காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம தனித்தனியாக வாங்கணுன்னா 650க்கு மேலே போகும். அதுவே காம்போ ஆஃபராக இப்போ ஹேர் ஆயில் ப்ளஸ் ஷாம்பு வாங்கும்போது 650லே முடிஞ்சிடுது. ஸோ நம்மளுக்கு மணி சேவ் ஆகுது இல்லையா, அதனால் நான் இதுலேயே ஆர்டர் போட்டுட்டேன். உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அமேசான்லேயே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அமேசான், மீஷோவில் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தது. இதுவே நம்ம வாட்ஸ்அப்பில் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஷாம்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் அமேசானில் வாங்கிக்கோங்க. இந்த ஷாம்பு அமேசானில் மட்டும்தான் விட்டுருக்காங்க, இன்னும் மீஷோவில் விடலை. ஆனால் ஹேர் ஆயில் மீஷோலையும் விட்டுருக்காங்க, அமேசான்லேயும் விட்டுருக்காங்க. ஆனால் அவங்க கொடுக்குற டைமுக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது 5, 15, 25 இந்த மாதிரி டேட்டில் விடுறாங்க. அதுவும் 11 மணிக்கு தான் ஸ்டாக் விடுவாங்க. நீங்கள் டக்குன்னு போய் வாங்கிடுங்க, இல்லைன்னா ஸ்டாக் காலி ஆகிடும். இப்போ நம்ம ஷாம்பை பற்றி பார்க்கலாம். ஷாம்பு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போதே எனக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருந்தது. நம்ம யூஸ் பண்ணும் போதே அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியுது. இதுவே கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் கண்டிஷ்னரே யூஸ் பண்ண மாட்டேன், சீரமும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு லைட்டாக ட்ரைனஸ் இருக்கும் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே. ஆனால் இந்த ஷாம்பில் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. அதுவும் நெக்ஸ்ட் டே வரைக்குமே அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்பு ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாக்கே விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட அந்த ஷாம்போடைய லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. அது ஸ்டாக்கில் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஷாம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இது யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் எப்படி தோணுச்சுன்னா, வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த ஷாம்பு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, எனக்கு அந்த ஷாம்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் வேறு ஷாம்பு யூஸ் பண்ண பிடிக்கலன்றவங்க கண்டிப்பாக இந்த ஷாம்பு அதுக்கு பதிலாக இந்த ஷாம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்போடைய கலர் ஒயிட் கலரில் தான் இருக்குது, கோகனட் மில்க் கலரில் தான் இருக்குது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்மெல் வருது, நல்லாவே இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, நல்ல ஸ்மெல் இருக்குது. எனக்கு ஆல் குட்னஸ் ஷாம்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஷாம்பாக இருக்கட்டும், என்ன ஷாம்பு நான் யூஸ் பண்ணாலுமே நான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் என்ன ஆகும்னா, ஒரு 50% ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைனஸ் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதை மேனேஜ் பண்ணுவேன். ஆனால்
ஆனால் இந்த ஷாம்பில் வந்து நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் வந்து 100% வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் டே என்னுடைய ஹேரை வந்து கோம் பண்ணும் போதுமே சிக்கே இல்லாமல் நல்லாவே சீப்பு வந்து உள்ளே போய் வர மாதிரி இருந்தது. நல்லாவே வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் அந்த சாஃப்ட்னஸை வந்து வச்சுருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை ஹேராக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணாத பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும், ஆயில் ஸ்கேல்ப் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. ஆல் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப்ஸ் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து சில ஷாம்பு வந்து சில பேருக்கு செட் ஆகாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆல் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. ஹேர் ஃபாலுக்கு சொல்லியிருக்காங்க, ஸ்பிட்டன்ஸுக்கு, டேமேஜ் ஹேருக்கு, இந்த மாதிரி டேண்ட்ரஃபுக்கு, நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்பீங்க டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கான்னு கேட்பீங்க இல்லையா. டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகுது. எனக்கு வந்து நான் வந்து சீகக்காய் யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் கன்சீவாக இருக்கிறதுனால எனக்கு டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. என்ன தான் பண்ணாலும் அது போகலை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது யூஸ் பண்ணும் போது அந்த டேண்ட்ரஃப் வந்து எனக்கு ஒரு 50% வந்து கம்மியான மாதிரி இருக்குது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஷாம்பில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, சில வந்து ஹோம்மேடாக ட்ரை பண்ணுற ஷாம்பில் வந்து நுரையே வராது. ஒரு 2 வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம ஹேரில் இருக்க ஆயில் வந்து போகாமல் இருக்கும். அந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் வரும் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற ஷாம்பில். ஆனால் இந்த ஷாம்பில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பில் வந்து நல்லாவே நுரை வருது. எனக்கு வந்து நல்லா நுரை வந்தால் தான் ஹேர் வாஷ் பண்ண ஃபீலே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஷாம்பில் எனக்கு வந்து நுரை வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்து. ஏன்னா ஹோம்மேடாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம 2 வாட்டி வந்து ஷாம்பு ட்ரை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். ஆனால் இதில் வந்து நல்லாவே நுரை வருது. நல்லா அது இல்லாமல் ஆயிலும் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்லாவே ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுது, அந்த சாஃப்ட்னஸையும் கொடுக்குது. நான் வந்து இதில் எப்படின்னா ஒரு 5 பம்ப் எடுத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஹேருக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பம்ப் எடுத்துக்கலாம். இதில் பம்ப் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி திருப்பினா லாக், இப்படி திருப்பினா வந்து க்ளோஸ்ன்ற மாதிரி. அது பம்ப் மாடலில் கொடுத்துருக்குது இன்னும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பம்ப் பண்ணி எவ்வளோ ஷாம்பு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் சிலிக்கான் ஃப்ரீ, கலரும் வந்து ஆட் பண்ணலை சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் வந்து ஹேர் ஆயில் ப்ளஸ் வந்து ஷாம்பு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 650க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷாம்போடைய ஹேர் ஆயிலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க, ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயிலுடைய ரிவ்யூ போடும் போது சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வளவலன்னு பேசுகிறீங்க, டக்குன்னு சொல்லி முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சொன்னதையே ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அது புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னதையே நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி நான் பேசலை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.